அப்துல் கலாமின் பிறந்த நாள் இளைஞர் எழுச்சி நாளாக தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டதை இன்று முழுவதும் புதிய தலைமுறையில் பார்த்தோம். இந்த கொண்டாட்டங்களில் ஒரு விதமாக சென்னை அடுத்த காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM பல்கலைக்கழகத்தின் பாரிவேந்தர் மாணவர் மன்றத்தின் சார்பாக நடந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தை இப்போது பார்க்கலாம். எந்நாளும் எங்கள் நெஞ்சில் என்ற தலைப்பில் கவிதைகள் அடங்கிய நூல் வெளியிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலாம் பற்றி தாங்களே இயற்றிய பாடலை பார்வையற்ற மாணவிகள் பாடினர். வரலாற்றுத் துறையைச் சேர்ந்த நீலவேணி என்ற மாணவியும் ஆசிரியர் கல்வியியல் பட்டப்படிப்பு பயிலும் சித்ரா என்ற பார்வையற்ற மாணவியும் பாடலை பாடினர். மேலும் கலாம் பற்றிய கவிதைகளை வழங்கும் கவியரங்கம் நடைபெற்றது. என்றாலே மகிழ்கிறோமே, மனதெல்லாம் மத்தாப்பு தொடர்ந்திடுமே, இளைஞர்கள் எல்லாம் கலாமின் செல்லம், இந்தியர் எல்லாம் அவரின் உள்ளம். ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு அறிவியல் விஞ்ஞானியானாரே, அறிவுரையை புகட்டி நம்மை அந்த மழையில் நனைய வைத்தாரே, அகிம்சை சேர்ந்த வழிதான் என்று அவரின் உள்ளம் சொல்லியதே, அறிவில் சிறந்த மனிதர் என்று அகிலம் என்றும் போற்றிடுதே, அவர் புகழ்தான் நிலைக்கட்டுமே ஏழு ஏழு சென்மந்தா. கலாம் பற்றி நாங்கள் படிச்சிருக்கோம். கலாம் நேர்முகமாகவும் நாங்கள் பார்த்து பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் அவரை பார்த்து பேசின பிறகு தான் நாங்கள் அவர்களோட வரியை வச்சு நாங்கள் எழுதினோம். அவர்கள் பேச்சு திறன், நடை, உடை, பாவனை இவை அனைத்தையும் வச்சு தான் நாங்கள் எழுதினோம். என்னோட எய்ம் கேட்கும்பொழுது நான் சின்ன வயசுல சொன்னது என்னோட எய்ம் வந்து டீச்சர் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் என்னை என்கரேஜ் பண்ணி ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லியிருந்தார். அப்போது வருங்காலத்தில் நீ டீச்சராக ஆயிருக்க அப்படின்னு நான் கண்டிப்பாக கேள்விப்படணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போத்துலேருந்தே ஒரு இன்ஸ்பிரேஷன், கண்டிப்பாக நம்ம டீச்சர் ஆகணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் போஸ்டிங்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த அப்புறம் அவரை மீட் பண்ண நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. ஆனால் கண்டிப்பாக நான் டீச்சர் ஆனதுக்கப்புறம் அவரை பார்த்து நான் இன்ஃபார்ம் பண்ண நினச்சேன். அதுக்கு காலம் இடம் கொடுக்கல. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அபிநயா.